மக்கள் இந்த தினேஷ்க்கு என்னதான் பிரச்சனையா மக்கள் எனக்கு சத்தியமா புரியல. நானும் அப்பப்போ பாத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டு நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு? ஏன்னா சீசனே 2 நாள்ல முடிய போதுரா. அந்த 2 நாளைக்குள்ள நீ அவனை டவுன் பண்ணி அர்ச்சனா அட்டாக் பண்ணி பேசி எப்படி சைன் ஆகி என்ன பண்ண போறீங்க? டைட்டில் அடிக்க போறீங்களா? வாய்ப்பு இல்ல. அந்த டைட்டில எங்க போக போகுன்னு தெரியாம மக்கள் அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அர்ச்சனாக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஓட்ட அள்ளி போட்டுட்டு இருந்தா சேனல் ஒரு மாதிரி முடிவெடுத்து ஒரு டிஃபரெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க அது வித்தியாசமா போராட்டம் போயிட்டு இருக்கு. இதுல இவர் பாத்தீங்கன்னா நைட்டு சும்மா நொய்யின்னு வந்துகிட்டே இருக்காரு. என்ன ஆச்சுன்னா நேத்து நைட்டு ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து எல்லாரும் சமைக்க நிக்காங்க. யாரு? நம்ம அர்ச்சனா, கூல் சுரேஷ், மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்க எல்லாருமே சமைக்கிறாங்க, நிக்கிறாங்க தோசை சுடுறதுக்கு. ஆக்சுவலா நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு 3 டேஸா நம்ம அர்ச்சனா தான் தனியா நின்று தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. யாரோட ஹெல்ப்பும் கேட்கல, எதுவுமே கேட்காம அவங்களே சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இங்க போலான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கோம். சரி ஓகே நான் வந்து தோசை சுடுறேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு அங்க போய் நிக்கிறா. அப்படி நிக்கமா மாவு கலக்கிறதுக்கு விஷ்ணு ஒரு காமெடி பண்றாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ள தயிர் அண்ட் தோசை மாவு ரெண்டுமே இருந்திருக்கு. ரெண்டையுமே எடுத்துட்டு வந்து தயிர்னே தெரியாம தயிரை வந்து தோசை மாவுக்குள்ள ஊத்தி கிண்டிட்டார். அப்ப கிண்ணோன்னு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு என்னடா தயிரை குண்டாயில ஊத்துற, தோசை மாவுக்கும் தயிருக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதான்னு சொல்லிட்டு விஷ்ணு கலாய்ச்சிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து அர்ச்சனா சொல்றாங்க, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க, சரி டக்குன்னு மாவு வேற மாவு எடுங்க தோசை சுடுவோம் அப்படி சொல்லி சொல்றேன். ஓகேவா? விஷ்ணு கிட்ட அதே மாதிரி விஷ்ணு கிட்ட காமெடியா வேற மாவு எடுங்க தோசை சுடுறேன், நான் வரேன் நான் தோசை சுடுறேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்னோடனே தினேஷ் பக்கத்துல இருந்துட்டு ஐயோ அர்ச்சனா தோசை சுட வந்துட்டாங்க, அப்போ கரண்டி நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், அண்டா நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், என்ன நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், சரி எல்லாரும் ரெடியா இருங்கப்பா அர்ச்சனாக்கு மேல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு கிண்டல் பண்றாரு. அப்ப அர்ச்சனா அந்த இடத்துல சொல்றாங்க, தேவையில்லாம பேசாங்க, நான் 2-3 நாளா நான் தான் தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே, நான் யார் ஹெல்ப்பே கேட்டேனா, உங்களை கூட்டு கேட்டேனா? இல்ல நான் தானே தனியா சுட்டு கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ நான் இதுல சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வரேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, கரண்டி நான் தான் எடுக்கணும், அண்டா நான் தான் எடுக்கணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாம என்கிட்டே சீண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா ஒரு ஒரு இது வச்சா நீ ஏத்துக்கோ, ஒன்னு சொன்னா அது ஏத்துக்கோ, நீ அப்படி பண்ணல இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கல அதனால சொன்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டாப்பா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பவே மாத்திக்கிட்டு அவன் டைம் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம தனிப்பட்ட முறையில் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. அப்பவும் திருப்பி அதை தூக்கிட்டு வந்து நீ அப்படி பண்ணல அப்ப பண்ணல அதனால நான் இப்ப சொன்னேன்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்துறவா அண்டா எடுத்துறவான்னு சொல்லி தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு கடுப்பாயிடுச்சுன்னா யாருங்க இவர் சும்மா நொய்யின்னு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிராவோ வந்து ஒண்ணு பண்றாரு. உண்மையாவே பிராவோ தங்கமான மனுஷப்பா, வீட்டுக்குள்ள போய் உருப்படியா அந்த ஒன்னதான் பண்றான். என்ன பண்றாரு, சண்டை போயிட்டு இருக்கு தெரிஞ்சோன்னே உள்ள போயிட்டு அர்ச்சனாவை கூட்டு நேரா வெளியே வந்துட்டான். நீ வெளியே போ நான் தோசை சுட்டு கொடுத்துறேன், நீ வெளியே போங்க, நீ போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி அர்ச்சனா வெளியே அனுப்பிட்டு பிராவோ உள்ள வந்து நான் தோசை சுட்டு தரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் தோசை தானே சொன்னோம்னா வந்து சுட்டு தரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். பிராவோ பத்தி இன்னொன்னு கேட்டுக்கோங்க, வெளியே ஏதோ ஒரு ஃபேன் பேஜ்ல இருந்து பிராவோக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க, கமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போனீங்கன்னா தயவுசெய்து அர்ச்சனா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லும் போது கண்டிப்பா ஷூரா என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன வாக்கு காப்பாத்துற மாதிரி உள்ள போயிட்டு கரெக்டா எந்தெந்த இடத்துல அவங்க லோவா இருக்காங்களோ அர்ச்சனாட்ட போய் பயங்கரமா பேசி இது பண்ணிட்டு இருக்காரு. இதுல அர்ச்சனா செம்ம காண்டாய் வெளியே போய் கத்திட்டு இருக்காங்க. ஏண்டா இதுக்கு முன்னாடி விசித்ராமாவை டார்கெட் பண்ணாரு, விசித்ராமாவை டார்கெட் பண்ணி சண்டை போட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இப்ப என்ன டார்கெட் பண்றாரு இவரு, என்னதான்ப்பா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வெளியே உட்காந்து அர்ச்சனா ஃபீல் பண்றாங்க. டே அதான்டா நாங்களும் கேட்கிறோம், 2 நாள் தான் இருக்கு, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா அப்படி போட்டு வன்மத்தை கக்கிடுவீங்க, திருப்பி அந்த பொண்ணு நான் தோசையோட போறேன், நான் இதை வச்சுட்டு வெளியே வந்தா இதுக்கும் டிராமான்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் பயப்படுது, பேச பயப்படுது, தனியா உட்கார பயப்படுது, எல்லாமே இவங்க ஏதாவது குத்த சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு ரிட்டன் எந்திரிச்சு உள்ள தோசையோட போகும்போது திருப்பி அந்த ஆள் வேணும்னே கிண்டல் பண்றேமா, அண்ணன் சொன்னா ஏத்துக்கமா, அண்ணன் இப்படிதானமா சொல்லுவேன்னு சொல்ல. அப்போ சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன சொன்ன நொய்னு வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடி விசித்ரா டார்கெட் பண்ணி வெளியே பண்ணீங்க, இப்ப என்ன டார்கெட் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது நம்மால் ட்ரிகர் ஆயிட்டாரு. என்னன்னா என்ன நீ டார்கெட் நீலாம் ஒரு ஆளே கிடையாது, டார்கெட் பண்ண அவசியமே கிடையாது, என்னோட டார்கெட்டே வேற, நான் வேற மாதிரி டார்கெட் வச்சிருக்கேன், நீ தேவையெல்லாம் பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர ஹைப்பாய் கத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் வேற சொல்றாரு தினேஷ், என்னன்னா நீ அன்னைக்கு என்ன டாஸ்க்ல சொல்ற, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா பயமா இருக்கு அப்படின்லாம் கேக்குற, என்ன பிரச்சனை உனக்கு, நீ தான் ஓவரா பண்ற, நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு பயங்கரமா இது பண்றான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அர்ச்சனா அந்த ஒரு டாஸ்க்ல ஒரு வார்த்தை விட்டு இருந்தாங்களா, நீங்க எல்லாம் எதையா பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அதை மனசுல வச்சுட்டு ஈகோ டச் ஆகி தலைமை வந்து இவ்வளவு வாய் பேசுது அந்த பொண்ணு, இந்த பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு மாதிரி பயங்கரமா முட்டு கொடுத்து சண்டைக்கு போறான். அப்ப அந்த பொண்ணு சிம்பிளா சொல்லிட்டு, நீங்க டார்கெட் தான் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி விசித்ராமா அடிச்சீங்க, இப்ப என்ன அடிக்கிறீங்க, நான் வந்து தோசையோட வந்து நிக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, கரண்ட் எடுத்துறோம் அதை எடுத்துறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுச்சு. கடைசியில உள்ள வந்து வீணிச்சாவும் கூலி சுரேஷ் தான் பிரிச்சு விடுறாங்க. இதுல எனக்கு என்னன்னா ஏன் இவருக்கு இவ்வளவு போறாம, ஏன் அப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, அந்த ஒரு டிஃபரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி பொறாமையில வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்தை மரகமகமான அடுத்த